ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மான்கோஸ் சேனல். வெல்கம் டு நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, லீட் ப்ராப்ளம் நம்பர் 48 ரொட்டேட் இமேஜ் அப்படின்ற ப்ராப்ளம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் ரொட்டேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இமேஜ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உண்மை கிடையாது. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2D மேட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 2D மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாக் வைஸ் டேரக்ஷனில் 90 டிகிரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இமேஜ், அதாவது இந்த 2D மேட்ரிக்ஸை இன்பிளேஸில் அப்படின்னா புதுசாக எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸுமே கிரியேட் பண்ணாமல் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது பேசிக்காக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு புதுசாக ஒரு 2D மேட்ரிக்ஸ் வந்துட்டு நீ கிரியேட் பண்ணாத, எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வந்துட்டு எடுக்காம எனக்கு இருக்கிற அறையிலே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொட்டேட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்காக அந்த ரொட்டேட் இமேஜ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது, 7 4 1 8 5 2 9 6 3 வந்திருக்கு. ஓகேவா? ஸோ பேசிக்காக இது எப்படி ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு ஒரு மட்டும் இருக்குது ஈஸியாக 90 டிகிரி. நீங்கள் வந்துட்டு இந்த 90 டிகிரி ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். நீங்கள் பேசிக்காக 90 டிகிரி ஆங்கிளில் ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் மாறி இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 90 டிகிரி நம்ம எப்படி ரொட்டேட் பண்ணி நம்ம அதை வந்துட்டு எந்த லாஜிக் யூஸ் பண்ணி நம்ம மட்டும் ரொட்டேட் பண்ணலாம் அப்படின்றது நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரை ரன்ல பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1 9 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2D மேட்ரிக்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணிருக்காங்க. கரெக்டாக? ஸோ நம்மளும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 9 வரைக்கும் என்ன பண்ணலாம்னா ஒரு 2D மேட்ரிக்ஸ் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்புட் மேட்ரிக்ஸ். கரெக்டாக? ஸோ இன்புட் மேட்ரிக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஸோ 3x3 மேட்ரிக்ஸ் இருக்கா? ஸோ 3x3 மேட்ரிக்ஸ் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1லேருந்து 1 2 3 4 5 6 ஸோ 7 ஸோ 8 9 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் என்னன்னா நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இன்புட் மேட்ரிக்ஸ். கரெக்டாக? ஸோ இதை நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேசிக்காக என்ன பண்ணணும்னா, ஸோ கிளாக் வைஸ் டேரக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 90 டிகிரி பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? 90 டிகிரி பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு வந்து ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இது எப்படி நம்ம 90 டிகிரி ரொட்டேட் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் நம்ம வந்து பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்ரிக்ஸை நம்ம வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணணும். ஓகேவா? டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு ரோவை எடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலமெண்ட்ஸ் நம்ம ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா வில் பி கெட்டிங் த ரொட்டேட்டட் 90 டிகிரி ரொட்டேட்டட் அவுட்புட் மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 2 மெத்தட் நம்ம வந்து பண்ண போகிறோம், அப்ளை பண்ண போகிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா டிரான்ஸ்போஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா டிரான்ஸ்போஸ் வந்துட்டு பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் என்ன பண்ண போகிறோம்னா ரிவர்ஸ் த ரோ. ஓகேவா? நம்ம ரோ வைஸ் என்ன பண்ண போகிறோம்னா ரிவர்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேசிக்காக எனக்கு என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3x3 மேட்ரிக்ஸாக இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்போ அதாவது என்னன்னா எனக்கு இந்த இமேஜ் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக? ஸோ நீங்கள் அந்த 4 சைட்ஸுமே, அதாவது இந்த இமேஜ் நீங்கள் வந்துட்டு பேசிக்காக நீங்கள் வந்துட்டு திங்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஈக்குவலான சைஸில் தான் இருக்கும். அதோட பிரெத்தாக இருக்கட்டும், அதோட ஹைட்டாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ என்னன்னா எனக்கு இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, என்னோட வித்தும் ஹைட், அதாவது என்னோட ரோஸும் காலம்ஸும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பேசிக்காக எனக்கு என்னவா இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? சரி, வந்துட்டு நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதை நான் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? என்னோட ரோஸும் காலம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்கும். நான் போஸ்ட் இந்த மேட்ரிக்ஸ் என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணலாம். ஓகேவா? டிரான்ஸ்போஸ் பண்ணால் என்ன ஆகும், ரோல் இருக்கிறதெல்லாம் அதாவது பார்த்தீங்கன்னா இது இப்போ இந்த ரோல் இருக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி காலமாக வந்துடும், இந்த காலம் இருக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ரோவாக போகும். கரெக்டாக? ஸோ அதான் நம்ம வந்து டிரான்ஸ்போஸ்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணலாம், டிரான்ஸ்போஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணலாம். கரெக்டாக? நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஸோ மேட்ரிக்ஸை வந்துட்டு நான் பேசிக்காக டிரான்ஸ்போஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ டிரான்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், வந்துட்டு ஒரு, அதாவது இருக்கிற மேட்ரிக்ஸ் தான் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போஸ் பண்ணுறேன் இன்பிளேஸில். பட் ஆனால் அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே புதுசாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணி நான் சொல்லி தரேன். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறோம், டிரான்ஸ்போஸ் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ என்ன பண்ணுறேன், அதே 3x3 மேட்ரிக்ஸ் தான். ஸோ டிரான்ஸ்போஸ் பண்ணோன்னா எனக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக இங்கே என்ன இருந்துச்சு, 1 2 3 1 4, இங்கே மேலே வந்துட்டு 1 4 7 போயிரு, கீழே வந்துட்டு 1 2 3 வந்து. கரெக்டாக? ஸோ இங்கே வந்துட்டு 1 2 3ன்னு வந்துடும், அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 4 7. ஸோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓகே இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓகே டன். இது வந்துட்டு மேலே போயிடுச்சு, இது வந்துட்டு காலமாக வந்துருச்சு. ஸோ அப்போ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரோ வந்துடும். கரெக்டாக? 2 5 8ன்றது இப்படி வந்துடும். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 6 9. ஓகேவா? நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் வந்துட்டு நம்ம வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? டிரான்ஸ்போஸ் பண்ணக்கப்புறம் நம்மளுக்கு இப்படி தான். இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்காக இந்த ரோ இருக்குல்ல, இந்த ரோ நம்ம மட்டும் ரிவர்ஸ் பண்ணணும். இந்த ஒரு ரோவை எடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ அடுத்து அதை தான் நம்ம மட்டும் அடுத்து பண்ண போகிறோம். அதாவது அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ரிவர்ஸ் த ரிவர்ஸ் ஆல் தி ரோஸ் இன் தி மேட்ரிக்ஸ். ஓகேவா? நான் என்ன பண்ண போறேன்னா எல்லா ரோஸையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பண்ண போகிறேன். அப்போ நான் ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா, ஸோ நம்ம வந்துட்டு ஒரு கிரிட் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா ஓகே இப்போ இந்த ரோ இருக்கா, ஸோ இப்போ இந்த ரோல 4 ஸ்டார் ஒன்று இருக்குன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 4 7 இருக்கு.
ஸோ இதை நான் அப்படியே என்டையராக ரிவர்ஸ் பண்ணோன்னா எனக்கு என்ன வரும் 7 4 1 சொல்லிட்டு வரும் கரெக்டாக. அப்போ என்ன பண்ணுறேன், அந்த 7 4 1 என்ன பண்ணுறோன்னா இங்கே வந்துட்டு போட்டுருவேன். ஓகேவா, 7 4 1. அதே மாதிரி அடுத்த இதில் எனக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 5 8 இருக்கா. ஸோ 2 5 8ன்னு சொல்லிட்டு இருக்கு. லைட்டாக மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 2 5 8ன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இதை நான் ரிவர்ஸ் பண்ணோன்னா எனக்கு என்ன வரும்னா பேசிக்காக 8 5 2 வரும் கரெக்டாக. என்ன பண்ணுறேன், இந்த 8 5 2ன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுறேன். அடுத்து 3 6 9ன்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகேவா, 3 6 9 இருக்கு. ஸோ அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பண்ணோன்னா நான் எனக்கு என்ன வரும்னா 9 6 3ன்னு சொல்லிட்டு வரும் கரெக்டாக. 9 6 3 வருது. அதை என்ன பண்ணுறேன், 9 6 3ன்னு போட்டுறேன். இப்போ ஃபைனலாக நம்ம போட்ட பார்த்தீங்கன்னா 90 டிகிரி ரொட்டேட் பண்ணியாச்சு இந்த மேட்ரிக்ஸ். ஓகேவா, ஸோ இந்த மேட்ரிக்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், 90 டிகிரி ஸோ ரொட்டேட் பண்ணியாச்சு. ஓகேவா, நம்ம வந்து செக் பண்ணிக்கலாமா நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக இருக்கானு. இங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா அதே 7 4 1 7 4 1 8 5 2 8 5 2 9 6 3 9 6 3. ஓகேவா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸை ரொட்டேட் பண்ணியாச்சு. ஓகேவா, பேசிக்காக நம்ம மேட்ரிக்ஸ் என்ன பண்ணிட்டோம், ரொட்டேட் பண்ணியாச்சு. ஓகே, இப்படி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மேட்ரிக்ஸை 90 டிகிரியில் ரொட்டேட் பண்ணணும். ஓகேவா, நீங்கள் பேசிக்காக ஒரு இமேஜ் நீங்கள் வந்துட்டு 90 டிகிரியில் ரொட்டேட் பண்ணி செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ அதை நம்ம எப்படி வந்துட்டு லாஜிக்கலாக சால்வ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த மேட்ரிக்ஸை ட்ரான்ஸ்போஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு ரோவை எடுத்து நம்ம ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ யூல் பி கெட்டிங் த 90 டிகிரி ரொட்டேட்டட் மேட்ரிக்ஸ். ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்ம டேரெக்டாக கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் லாஜிக்கலாக இல்லை, பேசிக்காக வந்துட்டு 2 டே ட்ராவல்ஸ் இருந்துச்சுன்னா போதும். அதே மாதிரி என்ன சொல்லிட்டாங்கன்னா இங்கே ரிட்டன் டைப் எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாய்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க கரெக்டாக. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு வாய்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம இன்பிளேஸில் பண்ணணும். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், பேசிக்காக 2 ஃபங்க்ஷன் வந்துட்டு கால் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா டிரான்ஸ்போஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கு என்ன பண்ணுறேன், அந்த மேட்ரிக்ஸ் வந்துட்டு நான் இன்புட்டாக பாஸ் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ அடுத்து ஃபஸ்ட்டு டிரான்ஸ்போஸ் பண்ணணும், அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பண்ணணும் கரெக்டாக. அப்போ என்ன பண்ணுறேன், அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் இன்புட்டை நான் வந்துட்டு பாஸ் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணலாம், 2 ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ஸ் வந்துட்டு கீழே எழுதணும் கரெக்டாக. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு டிரான்ஸ்போஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு நான் வந்து டெஃபினேஷன் எழுதுறேன். ஓகேவா, பப்ளிக்கு வாய்டு டிரான்ஸ்போஸு. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இன்புட் என்ன வருதுன்னா 2D மேட்ரிக்ஸ் வந்துட்டு வருது. ஓகேவா, நான் என்ன பண்ண போகிறேன், போஸ்ட் வந்து டிரான்ஸ்போஸ் பண்ண நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன் கரெக்டாக. ஸோ ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா நெஸ்டட் காலம்ஸை வச்சு, அதாவது நெஸ்டட் லூப் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா பேசிக்காக அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ரோ இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோல் இந்த எலமெண்ட், அதே மாதிரி காலமில் இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எடுத்து நம்ம ஸ்வாப் பண்ணலாம். அதே மாதிரி ரோ காலம் இருக்க செகண்ட் எலமெண்ட், ரோல் இருக்கிற செகண்ட் எலமெண்ட் அந்த மாதிரி எடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்வாப் பண்ணிட்டே வரலாம். அதாவது எப்படின்னா நான் ஃபஸ்ட்டு கோட் பண்ணிடுறேன், ஃபார் இன்ட்டு ஐ ஈக்குவல் டு 0 ஐ லெஸ் தென் மேட்ரிக்ஸ் டாட் லென்த்து ஐ ப்ளஸ் ப்ளஸ்ஸு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபார் இன்ட்டு ஜே ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1 ஜே லெஸ் தென் மேட்ரிக்ஸ் ஆஃப், அதாவது ரோட லென்த் வரைக்கும் தான் கரெக்டாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜே ப்ளஸ் ப்ளஸ். ஓகேவா, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா டெம்ப் அப்படின்ற வேரியபிளில் இந்த ரோ எலமெண்ட்டை நான் ஸ்டோர் பண்ணிடுவேன், மேட்ரிக்ஸ் ஆஃப் ஐ ஆஃப் ஜே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா இந்த மேட்ரிக்ஸ் ஆஃப் ஐ ஆஃப் ஜே இருக்குல்ல, ஸோ அதில் என்ன அதாவது இந்த ரோ எலமெண்ட்டில் என்ன பண்ணுவேன்னா காலம் எலமெண்ட்டெல்லாம் என்ன பண்ணிடுவேன்னா ரீப்ளேஸ் பண்ணிடுவேன். ஸோ அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன், மேட்ரிக்ஸ் ஆஃப் ஐ ஆஃப் ஜே இஸ் ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் ஆஃப் ஜே ஆஃப் ஐ. அடுத்து என்ன பண்ணிடுவேன்னா அந்த காலம் எலமெண்ட்டை ரோ எலமெண்ட்டாக வந்துட்டு நான் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணுவேன் கரெக்டாக. அப்போ என்ன பண்ணிடுவேன்னா மேட்ரிக்ஸ் ஆஃப் ஜே ஆஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு நான் என்ன பண்ணேன் டெம்ப்னு போட்டுறேன். ஸோ இது பேசிக்காக அந்த கோடு வந்துட்டு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ராவர்ஸ் பண்ணுது. ஓகேவா, ஐ மீன் ட்ராவர்ஸ்ன்ற பாருங்க, டிரான்ஸ்போஸ் ஐ மீன் மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணுது கரெக்டாக. டிரான்ஸ்போஸிங் தி மேட்ரிக்ஸ். இப்போ என்ன பண்ணலாம், இந்த கோடு நான் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது இருக்கு டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ். ஓகே, இது இருக்கா, ஸோ இதுதான் நம்மளோட இன்புட் மேட்ரிக்ஸ். இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1. இப்போ எனக்கு என்ன ஆகுனா இந்த லூப் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 எலமெண்ட் இந்த மேட்ரிக்ஸ் ஆஃப் ஐ ஆஃப் ஜே இருக்குல்ல, ஸோ இது வந்துட்டு என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா ரோ எலமெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடுக்கும். ஓகே, ரோ எலமெண்ட்டை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு எடுக்கும். அதே மாதிரி இந்த மேட்ரிக்ஸ் ஆஃப் ஸோ ஜே ஆஃப் ஐ வந்துட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காலம் எலமெண்ட் வந்துட்டு எடுக்கும். ஓகேவா, பேசிக்காக என்ன பண்ணணும்னா காலம் எலமெண்ட் வந்துட்டு எடுக்கும். இப்போ வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன ஆகுனா இந்த 4 இருக்குல்ல, இந்த 2 இருக்குல்ல, இந்த 4 வந்துட்டு இப்போ எடுப்பேன், 2 வந்துட்டு எடுப்பேன். என்ன பண்ணிடுவேன்னா 4 இருக்கிற இடத்துல என்ன பண்ணிடுவேன்னா 2 வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணிடுவேன். அதே மாதிரி 2 இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா 4 அப்படின்ற ரீப்ளேஸ் பண்ணிடுவேன். ஸோ அதான் வந்து பேசிக்காக நான் வந்துட்டு என்னன்னா ஸ்வாப்பிங் நடக்குது. இங்கே என்ன பண்ணுறேன்னா ஸ்வாப்பிங் ஆப்ரேஷன் நடக்குது. ஓகேவா, ஸ்வாப் பண்ணிடுவேன். ஸோ அதை தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்வாப் பண்ணி போட்டிருப்பேன். ஓகேவா, லூப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படிதான் ஒர்க் ஆகுது. நம்ம என்ன பண்ணுறோம் பேசிக்காக இந்த மாதிரி ரோஸ் அண்ட் காலம்ஸ் நம்ம என்ன பண்ணோம் ட்ராவர்ஸ் பண்ணிட்டு ரோல் இருக்க ஒரு எலமெண்ட் எடுக்கிறோம். ஸோ இது ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா காலம்ல இருக்க எலமெண்ட் கரெக்டாக. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரோல் இருக்க எலமெண்ட் இந்த 2 எலமெண்ட் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்வாப் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் எல்லா எலமெண்ட்டுக்குமே அதே மாதிரி இந்த காலம் எலமெண்ட் எடுப்போம், அதே மாதிரி இந்த ரோ எலமெண்ட் எடுப்போம். எடுத்து என்ன பண்ணுவோம்னா பேசிக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்வாப் பண்ணுவேன். இந்த எலமெண்ட் வந்துட்டு இங்கே போயிடும், ஸோ இந்த எலமெண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும். ஸோ இதை வந்து என்னன்னா ஸ்வாப்பிங் ஆப்ரேஷன் தான் பண்ணுறோம். ஓகேவா,
ஸோ ஏன்னா நம்ம ஏன் வந்துட்டு இப்படி பண்ணி டிரான்ஸ்போஸ் வந்துட்டு பேசிக்காக நீங்கள் எப்படி பண்ணுவீங்க, ஒரு புதுசாக ஒரு அரே கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்கன்னா பேசிக்காக எலமெண்ட்ஸ் வந்துட்டு மாற்றி மாற்றி ஸ்டோர் பண்ணிட்டு வருவீங்க. பட் ஆனால் நம்மளுக்கு என்னன்னா இன்பிளேஸில் தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா நமக்கு இமேஜ் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஈக்குவல் இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணலாம், நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வந்துட்டு மேட்ரிக்ஸை ட்ரான்ஸ்போஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்துட்டு ரோல் எலமெண்ட் காலம் ஒரு எலமெண்ட் எடுத்து நம்ம ஸ்வாப் பண்ணுறோம். ஓகேவா, பேசிக்கான ஆப்ரேஷன் தான். ஸோ நீங்கள் ட்ரை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். ஓகேவா, இப்போ என்ன பண்ணிட்டோம், டிரான்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான கோடு வந்துட்டு நம்ம எழுதியாச்சு. அடுத்து நம்ம ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான கோடு எழுதணும். கரெக்டாக என்ன பண்ணுறான், ரிவர்ஸ் பண்ணணும். அதுக்கு வந்து நான் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் எழுதுறேன். பப்ளிக் ரிவர்ஸு, ஓகே, ரிட்டன் டைப் மென்ஷன் பண்ணணும். கரெக்டாக பப்ளிக் வாய்டு ரிவர்ஸு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், மேட்ரிக்ஸை தானே வந்துட்டு இன்புட்டாக வாங்குறேன். ஸோ பேசிக்காக என்ன பண்ணுறேன்னா மேட்ரிக்ஸை வந்துட்டு இன்புட்டாக வாங்கிட்டு நம்ம இங்கே வந்துட்டு ரிவர்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு லூப் பண்ணிட்டு ரன் பண்ண போகிறேன். அதாவது மேட்ரிக்ஸோட லென்த் வரைக்கும் ஃபார் இன்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு 0, ஐ லெஸ் தென் மேட்ரிக்ஸ் டாட் லென்த்து, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐ ப்ளஸ் ப்ளஸ். இப்போ என்ன பண்ணணும்னா 2 பாயிண்டர்ஸ் வந்து டிக்ளேர் பண்ண போகிறோம். ஓகேவா, ஜேன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்டர், கேன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ண போகிறோம். அது எப்படின்னா இன்ட்டு ஜே ஈக்குவல் டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் 0 வச்சிருப்பேன். அதாவது இனிஷியலாக இருக்குது இது. ஓகேவா, அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்டு கே அப்படின்றத நான் வந்து என்ன பண்ணுவேன்னா மேட்ரிக்ஸ் ஆஃப் இந்த கரண்ட் ரோவோட லென்த்து -1, அதாவது லாஸ்ட் எலமெண்ட் லென்த்து -1. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ்ட் எலமெண்ட் இந்த ரோ. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு லாஸ்ட் எலமெண்ட் இந்த ரோ. நான் வந்துட்டு எப்படி ஷார்ப் பண்ண போறேன்னு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட அரே வந்துட்டு இப்படி தானே இருக்கு. கரெக்டாக என்னோட அரே வந்துட்டு இப்படி தான் இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்னா பேசிக்காக நம்ம வந்துட்டு ஒரு அரேவை ரிவர்ஸ் பண்ணுறோம் இன் பிளேஸ்ல அப்படின்னு என்ன பண்ணுவோம்னா இந்த எலமெண்ட் தூக்கி நான் இங்கே வந்துட்டு போடுவேன். அதே மாதிரி இந்த எலமெண்ட் தூக்கி இங்கே போடுவோம்ல. ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்வாப்பிங் ஆப்ரேஷன். ஸோ இங்கேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன நடக்குது, ஸ்வாப்பிங் ஆப்ரேஷன் தான் நான் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன். ஸோ ஸ்வாப்பிங் ஆப்ரேஷன் தான் நான் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன். ஓகேவா, ஆனால் இதில் பாயிண்டர்ஸ் எப்படி இருக்கும்னா இதை வந்துட்டு இதாவது இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரோ. கரெக்டா, இந்த ரோ அப்படின்றது அதாவது இது வந்துட்டு ஃபோர்ஸ்ட் ரோ. கரெக்டா, ஸோ இந்த ரோ அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதோட பாயிண்டர் வேரியபிள் தான் என்னன்னு சொல்லுவோம்னா நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐன்னு சொல்லுவேன். அதே மாதிரி இந்த போஸ்ட் எலமெண்ட் இருக்குல்ல, இந்த போஸ்ட் எலமெண்ட் என்ன பண்ணுவோம்னா அதாவது ஜேன்னு சொல்லிட்டு நான் டிக்ளேர் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி இந்த லாஸ்ட் எலமெண்ட் என்ன பண்ணியிருப்பேன்னா கேன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியிருப்பேன். பேசிக்காக என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்ட்ஸ் வந்துட்டு ஸ்வாப் பண்ணிட்டு இருப்பேன். ஓகேவா, ஸ்வாப் பண்ணிட்டு அதாவது இந்த 2 பாயிண்டர் மீட் ஆகிற வரைக்கும் என்ன பண்ணுவேன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்வாப்பிங் ஆப்ரேஷன் வந்துட்டு பண்ணுவேன். ஸோ பண்ண அப்படின்னா எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரோ வந்துட்டு இந்த பிளேஸில் ரிவர்ஸ் ஆயிரும். ஓகேவா, இதான் வந்துட்டு இங்கே பண்ண போகிறேன். ஸோ நான் பண்ண பாயிண்டர்ஸ் டிக்ளேர் பண்ணுறேன். கரெக்டாக, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், வைல் லூப் ரன் பண்ண போகிறேன். அங்கே நம்ம இதில் ட்ரைவரில் பார்த்த மாதிரி அதாவது ஜேவும் கேவும் மீட் பண்ணுற வரைக்கும் என்ன பண்ணுவோம், லூப் பண்ணி ரன் பண்ணுவேன். ஸோ இப்போ என்ன பண்ணுவேன்னா டெம்ப் அப்படின்ற வேரியபிள் என்ன பண்ணணும்னா அந்த வேரியபிள் வந்துட்டு ஸ்டோர் பண்ண கரெக்டாக ஃபோர்ஸ் எலமெண்ட்டோட வேரியபிள். அப்போ டெம்ப் ஈக்குவல் டு என்ன பண்ணுவோம்னா நம்மளுக்கு மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, மேட்ரிக்ஸோட அந்த எலமெண்ட் இந்த லெஃப்ட் பார்ட் ஆஃப் த எலமெண்ட் எடுத்துப்பேன். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த லெஃப்ட் பார்ட் ஆஃப் தி எலமெண்ட் என்ன பண்ணணும்னா ரைட் பார்ட்டோட நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ண கரெக்டாக. அப்போ என்ன பண்ணணும், மேட்ரிக்ஸ் ஆஃப் ஐ ஆஃப் ஜே ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் ஆஃப் ஐ ஆஃப் கே. கரெக்டா, ஐ ஆஃப் கே கொடுத்தேன் அப்படின்னா போஸ்டோல ரைட் ஹேண்ட் பார்ட். கரெக்டா, ஸோ அதனால நம்ம ஐ ஆஃப் கே கொடுத்துருவேன். அடுத்து என்ன பண்ணுவோம்னா அந்த மேட்ரிக்ஸ் ஆஃப் அந்த ரைட் ஹேண்ட் பார்ட்டை என்ன பண்ணுவோம்னா என்னோடைய லெஃப்ட் ஹேண்ட் பார்ட்டோட நான் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுவேன். கரெக்டாக, ஸோ அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது. ஓகேவா, லாஸ்ட் எலமெண்ட் 0 ஃபோர்ஸ் இது வந்து டிக்ளேர் பண்ணிட்டோம். இப்போ என்ன சொல்லலாம்னா இங்கே நான் ஸ்டோர் பண்ணுறது லெஃப்ட் ஹேண்ட் பார்ட். ஓகேவே, லெஃப்ட் ஹேண்ட் பார்ட்டை நான் ஸ்டோர் பண்ணுறேன். இங்கே என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா replace left hand part element with the right hand part element. ஓகேவா, இங்க என்ன பண்றேன்னா நான் வந்துட்டு replace the right hand part element with the left hand part element. ஓகேவா, இதை தான் நான் இங்கே பேசிக்காக இங்கே பண்ணுறேன். பண்ணிட்டு என்ன பண்ணலாம், பாயிண்டரை வந்துட்டு அதாவது லெஃப்ட் பாயிண்டரை வந்துட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு இல்லை ரைட் பாயிண்டரை வந்துட்டு டிக்ரிமெண்ட் பண்ணணும். கரெக்டாக, ஸோ இது வந்துட்டு ஒரு பேசிக்கான திங் தான். அதை வந்துட்டு நம்ம பண்ணாதான் நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த எலமெண்ட்ஸ் அடுத்த இண்டெக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆகிட்டு வரும். ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ணுறது, நம்ம மேட்ரிக்ஸ் ஒரு வைஸ் ரிவர்ஸ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம ஃபங்க்ஷன் டெஃபினேஷன்ஸ் எல்லாமே எழுதியாச்சு. நம்ம எதையுமே வந்துட்டு ரிட்டர்ன் பண்ண போகிறதில்ல, ஏன்னா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்பிளேஸ் ரொட்டேஷன் தான். ஓகேவா, நம்ம எல்லாமே எழுதியாச்சு. ஸோ நம்ம வந்துட்டு கோட் ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோடு வந்துட்டு இங்கே அக்செப்ட் ஆயிடுச்சு. ஸோ வி கேன் ரன் த ஹிடன் கேசஸ் அஸ் வெல். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுவுமே ரன் ஆயிடுச்சு. நம்ம வந்துட்டு 0 ms கோட ரன் பண்ணிட்டோம்.
ஸோ இந்த ப்ராப்ளம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2D அரேவே உங்களுக்கு வந்துட்டு ட்ராவர்ஸ் பண்ண தெரிஞ்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு போதும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம்லாம் கிடையாது. ஜஸ்ட் வந்துட்டு பின்னாடி இருக்க லாஜிக் ஜஸ்ட் என்ன பண்ணணும்னா மேட்ரிக்ஸை ட்ரான்ஸ்போஸ் பண்ணுறோம், ரோ வைஸ் ரிவர்ஸ் பண்ணுறோம் அந்த லாஜிக் தெரிஞ்சிருந்து ஒரு பேசிக் ட்ராவர்சல் தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா போதும். நான் வந்துட்டு இந்த வீடியோ ரொம்பவே க்ளீனாக தான் நடத்தியிருப்பேன். ஸோ புரியல நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரை ரன் வந்துட்டு பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம வந்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுங்க. ஓகே பாய் கைஸ், see you in the next video.